ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் ரெசிபி. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான். ஒரு ஹெல்தியான ஸ்பெஷலான ரெசிபி. அது என்னன்னா கருவேப்பிலை மில்க் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கருவேப்பிலை மோர் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை உருவிருங்க. காம்பெல்லாம் எடுத்துட்டு பழுத்தது இல்லை அழுகுனது இது கெட்டு போனது இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுருங்க. இந்த ரெசிபியோடைய என்ன ஸ்பெஷலைசேஷன்னா, நீங்க கருவேப்பிலை சேர்த்து எதை அதிகமா சேர்த்து எப்படி சாப்பிடணும்னு யோசிப்பீங்க. அப்பையில வர்றது வந்து துவையலு. துவையலுக்கு வந்து எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க. அதுல வந்து கசப்பு தன்மை இருக்கும். இது வந்து இந்த ரெசிபி சாப்பிடையில உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடைச்சிரும். கருவேப்பிலையும் நிறைய சாப்பிட்ட மாரில இருக்கும். கருவேப்பிலையும் அதுவும் பச்சையா நம்ம வந்து சாப்பிடையில நிறைய நியூட்ரிஷன் அதோடைய நியூட்ரிஷன் வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிரும். சமைச்சு சாப்பிட்றதுக்கும், பச்சையா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாரி ஒரு 1/2 கப்பு கருவேப்பிலை எடுத்துக்கங்க. கருவேப்பிலைய எப்பவுமே தண்ணி சேர்த்து குடிக்கிற தண்ணி சேர்த்து, மஞ்சளும், உப்பும் சேர்த்து கண்டிப்பா கழுவி எடுக்கணும். ஒரு 2 தடவ கழுவுங்க. ஃபர்ஸ்ட் தடவ கழுவையில சாதாரண தண்ணி வச்சு கழுவுங்க. உப்பும், மஞ்சளும் சேர்த்து. மஞ்சள் சேர்த்துருக்கேன் பாருங்க. உப்பும் சேர்த்துட்டேன். நல்லா கழுவி எடுங்க. 2வது தண்ணி கழுவையில குடிக்கிற தண்ணிய வச்சு தான் நீங்க கழுவணும். ஏன்னா, இத வந்து நம்ம பச்சையா செஞ்சு சாப்பிட போறோம். கழுவி எடுத்தாச்சு பாருங்க. குடிக்கிற தண்ணி சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா கழுவி கருவேப்பிலைய எடுத்துருங்க. தண்ணிய ஊத்திருங்க. இது காலையில நீங்க குடிக்கலாம். தயிர் எப்படி ரெடி பண்றதுன்னு நான் சொல்றேன். 1 கப் பால் எடுத்துட்டேன். இது பசுமாட்டு பால்ல தான் நான் செய்றேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. பால கொதிக்க வைங்க. பாக்கெட் தயிர் குடிக்கலாமேன்னு நினைப்பீங்க. பாக்கெட் தயிர் குடிக்கலாம். ஆனா, வீட்லயே பால் வாங்கி செய்றதுன்னா, ஒரு அதிகபட்சம் எவ்வளோ ஆகும்? 15 நிமிஷம் ஆகும். கொதிக்க வைங்க. சிம்லயே வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொஞ்சம் வத்துன பிறகு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஆற விடுங்க. அதாவது இளம் சூடா இருக்கணும். அதுல ஒரு பட்டர் சேர்த்துக்குங்க. அதாவது தயிர், பழைய தயிர் இருக்கும் பார்த்தீங்களா? தயிரு அத சேர்த்துக்கிட்டு ஒரு 4, 5 மணி நேரம் வச்சுருங்க. வெயில் காலமா இருந்தா சீக்கிரம் புளிச்சிரும். மழை காலமா இருந்தா லேட் ஆகும். நல்லா கட்டியா மாறுற வரை வெயிட் பண்ணுங்க. தயிர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது நான் பசும்பால்ல தான் செஞ்சேன். அதோடைய ஃபேட்லாம் பாருங்க மேலே இருக்கு. இப்ப அந்த தயிர மிக்ஸர் ஜார்ல ஆட் பண்ணுங்க. அலசி வச்ச கருவேப்பிலைய சேர்த்துக்குங்க. தண்ணி இல்லாம சேர்த்துக்குங்க. இதோட நீங்க பச்சை மிளகாயும், இஞ்சியும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏத்தாப்புல. உப்பு சேர்த்துக்குங்க. நான் மிளகு சேர்த்துக்கிறேன். அதனால பச்சை மிளகாயும், இஞ்சியும் சேர்த்துக்கிறல. அரைச்சிருங்க நல்லா. இப்ப சர்வ் பண்ணுங்க. தண்ணி சேர்க்க தேவையில்ல. 1/2 கிலோ தண்ணி சேர்க்க தேவையில்ல. இப்ப தேவையான அளவு தண்ணி அலசி ஊத்திக்குங்க. தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க. 1 கப் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தணும். மொத்தமாவே 2 கப்பு. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மிளகு தூள் தூவி விட்டுக்குங்க. அப்படியே சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பரான எனர்ஜி, அதுவும் கருவேப்பிலை வந்து பச்சையா சாப்பிடையில நெறைய விட்டமின்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்கிரியன்ட்ஸ் வந்து அளவு எண்ட் ஆஃப் த வீடியோல குடுத்துருக்கேன். தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.